ஒரு நாட்டின் பெருமை அதன் பொருளாதார வளர்ச்சியிலும் ராணுவ வலிமையிலும் மட்டுமல்ல, அதன் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, பண்பாடு, நாகரிக அடையாளங்களை பாதுகாப்பதிலும் இருக்கிறது. காலனித்துவ ஆட்சி, சட்டவிரோத கடத்தல் மற்றும் சர்வதேச கலைப்பொருட்கள் கும்பல்களின் செயல்பாடுகளால் இந்தியாவின் எண்ணற்ற தொன்மையான சிலைகள், சிற்பங்கள், வழிபாட்டு பொருட்கள் மற்றும் அரிய கலைச்செல்வங்கள் உலகின் பல நாடுகளுக்கும் கடத்தப்பட்டன. பல தசாப்தங்களாக அவை வெளிநாட்டு அருங்காட்சியக தனியார் சேகரிப்புகளிலும் இருந்தன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் கலாச்சார உரிமையை உலக அரங்கில் வலியுறுத்தி அந்த பொக்கிஷங்களை மீட்டெடுக்கும் முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி முன்னெடுத்திருக்கிறார். அதன் விளைவாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, இட்டலி, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான இந்திய தொன்மை பொருட்கள் தாயகம் திரும்பியுள்ளன. இந்த வரிசையில் தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்தும் தமிழகத்தின் பாரம்பரிய அடையாளங்களான எதிர்கால தலைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாறுவோம், மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் அண்ணாமலை தொடங்கியுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நந்திக்கல் சிற்பம், பத்ரகாளி உருவம் பொறித்த உலோக திரிசூலம் மற்றும் ஆறுமுக முருகன்கல் சிலை ஆகிய அரிய கலாச்சார செல்வங்களை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆஸ்திரேலியா ஒப்புக்கொண்டுள்ளது. இது வெறும் தொல்லியல் பொருட்கள் திரும்புவதாக மட்டும் பார்க்கப்படவில்லை. தமிழகத்தின் ஆன்மீக வரலாறும் பண்பாட்டு பெருமையும் இந்தியாவின் நாகரிக அடையாளமும் மீண்டும் தாயக மண்ணை அடையும் வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்தியாவின் பல கோவில்களிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட சிலைகள் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தன. அவற்றை மீட்டெடுப்பது எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொரு பொருளின் வரலாற்று ஆதாரங்களையும் நிரூபித்து சர்வதேச சட்ட நடைமுறைகளை கடந்து சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. இந்த பணியில் மோடி தலைமையிலான அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் பலனாக இன்று உலக நாடுகளே தாமாக முன்வந்து இந்தியாவின் கலாச்சார உரிமையை மதித்து அந்த செல்வங்களை மீண்டும் ஒப்படைக்கும் நிலை உருவாகியுள்ளது. பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கு மீட்டெடுக்கப்பட்ட தொன்மை பொருட்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இழந்த சோழர்கால வெண்கலச் சிலைகள், சிவன், பார்வதி, விநாயகர், நடராஜர், விஷ்ணு, புத்தர், ஜைன தீர்த்தங்கரர் உள்ளிட்ட அரிய சிற்பங்கள், பழங்கால கல்வெட்டுகள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் மீண்டும் இந்தியா வந்துள்ளன. குறிப்பாக தமிழக கோவில்களிலிருந்து கடத்தப்பட்ட பல சோழர்கால சிலைகள் மீட்கப்பட்டிருப்பது தமிழ் கலாச்சார வரலாற்றிற்கு மிக பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. ஒரு நாட்டின் கலாச்சார செல்வம் என்பது வெறும் கலைப்பொருட்கள் மட்டுமல்ல, அது நாட்டின் அடையாளம், வரலாறு, நம்பிக்கை, நாகரீகத்தின் உயிரோவியம். அந்த அடையாளங்களை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக ஒப்படைப்பது ஒரு அரசின் முக்கிய பொறுப்பு. அந்த நோக்கத்தில் இந்தியா இன்று உலக அரங்கில் உறுதியான குரலாக மாறியுள்ளது.